அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜி சிக்கியதை அடுத்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவியை குற்றவாளி என அறிவித்ததோடு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை கொடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. இதனை அடுத்து பொன்முடியின் அமைச்சர் பதவி பறிபோனதோடு எம்எல்ஏ பதவியும் கையை விட்டு போனது. இந்த தீர்ப்பை எதிர்த்து பொன்முடி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். மனு மீதான விசாரணையை நடத்திய நீதிபதிகள் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என்ற தீர்ப்புக்கு தடை விதித்து தண்டனையை நிறுத்தி வைத்தது. இதையடுத்து பொன்முடி மீண்டும் எம்எல்ஏவாக தொடர்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை செயலகம் வெளியிட்ட அறிவிப்பில் திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக வெளியிட்ட அறிவிப்பை ரத்து செய்வதாகவும் பொன்முடி மீண்டும் எம்எல்ஏவாக நீடிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பொன்முடியை மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்குமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரிந்துரைத்து ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆனால் ஆளுநர் தரப்பில் இருந்து எந்த பதிலும் தெரிவிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே ஆளுநர் ஆர்.என். ரவி அவசரமாக டெல்லி புறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வியாழக்கிழமை காலை பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்ய முதலமைச்சர் பரிந்துரைத்த நிலையில் அதற்கு முன்பாகவே ஆளுநர் டெல்லிக்கு செல்ல உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. ஆளுநர் திடீர் டெல்லி பயணத்தால் அமைச்சராக பொன்முடி பதவி ஏற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவித்தால் பதவி பிரமாணத்திற்கு தேர்தல் ஆணைய அனுமதியும் பெற வேண்டியது அவசியமாகும். ஆகையால் முதலமைச்சரின் பரிந்துரை மீது ஆளுநர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. முதலமைச்சர் பரிந்துரையை ஆளுநர் ஏற்றால் மட்டுமே பொன்முடி மீண்டும் அமைச்சராக முடியும் என்ற நிலையில் ஆளுநர் ஏற்பாரா அல்லது வழக்கம் போல் பொன்முடி விஷயத்திலும் பஞ்சாயத்து கிளம்புமா என்பது போக போகத்தான் தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.